ओम नमस्ते अस्तु भगवान विश्वेश्वराय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकाग्निकालाय कालाग्नि रुद्राय त्रिनीलकंठ मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय दे நமக. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 24ஆம் தேதி 8/7/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி திரையோதசி இரவு 12:38 வரை, பிறகு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இரவு விடிய காலை பின் இரவு 3:15 வரை, பிறகு மூல நட்சத்திரம். இன்றைய நேத்திர 2, ஜீவன் 1. மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய அமிர்த யோகமும் கூடிய நன்னாள். இன்றைய நாள் ருண விமோசன பிரதோஷம் மிகவும் சிறந்தது. சேஷ்டாபிஷேகம். ருண விமோசன பிரதோஷம் உடலில் உள்ள நோய் நொடிகள் அடியோடு விலகக்கூடிய பிரதோஷமாக இன்றைய பிரதோஷம். அனைவரும் சிவன் ஆலயம் சென்று மாலை நேரத்தில் பிரதோஷ வழிபாடு செய்வதன் மூலம் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, உடலில் உள்ள பிணிகள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து பரிபூர்ணமாக உடல் சுகத்தோடு இருக்கக்கூடிய நன்னாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் குளிகாதி நேரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரமும் இன்றைய நாளில் எப்படி இருக்கும் என்பதனை பார்ப்போம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய வார சூலை வடக்கு வடமேற்கு பரிகாரம் பால் பகல் 10:48 வரை. நண்பர்களே, இன்றைய நாளில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அவர்களை சார்ந்த ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது சற்று காண்போம். நாம் இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியிலும், மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு நல்லோர் சந்திப்பு, மன சாந்தம், சந்தோஷம், எடுத்த காரியத்தில் வெற்றி, குடும்பத்துக்கு தேவையான வருவாய், விருந்தினர் வருகை, சர்வ செயம் உண்டாகக்கூடிய நாள் இன்றைய நாள். பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும், பூர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கான நன்மைகள், பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் இல்லை. அதே நேரம் பெரிய அளவுக்கான இழப்புகள், சிக்கல்கள் இல்லை. நிதானமான நடுநிலையான நாள் இன்றைய நாள். கிருத்திகை நட்சத்திரம் மேசம் ரிஷபராசியிலும், உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னி ராசியிலும், உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன், எச்சரிக்கையுடன், நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். மன உளைச்சல், மன சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் எல்லா விஷயத்திலும் கவனமுடன் இருப்பது மிக மிக நன்று. இன்றைய ரோகிணி நட்சத்திர ரிஷபராசியிலும், அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலும், திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகி, நேற்றைய நாளில் இருந்த மன சோர்வுகள் அனைத்தும் அடியோடு விலகி இன்றைய நாளில் மனம் சாந்தமும் சந்தோஷமும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், எண்ணியது கிடைக்கும், வருவாய், குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் சுபகாரியத்துக்கான பேச்சு அல்லது வீடு மனை போன்றவற்றில் அதிக ஈடுபாடு, தொழில் வளர்ச்சி, தொழில் ஈடுபாட்டில் அதிக கவனம், நண்பர்கள் சந்திப்பு, அதன் மூலம் வருவாயும் கிடைக்கக்கூடிய நன்னாள். மிருக சீரிச நட்சத்திரம் ரிஷபம் மிதுன ராசியிலும், சித்திரை நட்சத்திரம் கன்னி துலா ராசியிலும், அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்ப ராசியிலும் பிறந்தவர்களுக்கு வீண் வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது மிக மிக நன்று. உடன் இருப்பவர்கள், உடன் பணிபுரிபவர்கள், வேலை செய்யும் இடத்தில் வர்த்தகம் செய்பவர்கள், வாடிக்கையாளர்களிடம் மிகவும் பொறுமையோடும் நிதானத்தோடும்
செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. கவனமுடன் இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும், சுவாதி நட்சத்திரம் துலா ராசியிலும், சதை நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம், எண்ணியது நிறைவேறக்கூடிய நாள். வீட்டில் தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான தன தானிய பொருள் சேர்க்கையும், நல்லோர் சந்திப்பும், உறவினர் வருகையும், திடீர் நண்பர்களால் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் கடகராசியிலும், விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சிக ராசியிலும், பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீன ராசியிலும் பிறந்தவர்கள் நாள் முழுக்க பொறுமையோடும் நிதானத்தோடும் வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. பயணம் செய்யும்போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தன் பொருளை பாதுகாப்பதில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிறரிடத்தில் பழகும்போது நிதானத்துடனும் பழக வேண்டும். வேலை செய்யும் அல்லது வேலை ஆட்களிடம் சிறு சிறு உடலில் உபாதைகள் அல்லது காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று நிதானம் பொறுமையோடு இருப்பது மிக மிக நன்று. பூச நட்சத்திரம் கடகராசியிலும், அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம், எடுத்த காரிய வெற்றி, மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும். எண்ணியது நிறைவேறும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நன்னாள். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். மாலை நேரத்தில் ஆலயம் சென்று வழிபடுவதன் மூலம் சர்வ மன சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படும். ஒற்றுமைகள் கை கொடுக்கும். வீட்டில் அல்லது வெளிய வட்டாரத்தில் இருப்பவர்கள் அனைவர் இடத்திலும் அன்போடு பழகக்கூடிய நாளாக இன்றைய நாள். ஆயிலி நட்சத்திரம் கடகராசியிலும், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்கள் சற்று பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். தன் வார்த்தையால் சிக்கல்கள் வராமல் பொறுமையோடு இருந்தாலே சர்வகாரிய ஜெயமும் சாந்தமும் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.